இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓஐ டேட்டா பார்ப்போம், ஏதாச்சும் நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கான் அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஓஐ டேட்டா வந்து நமக்கு எந்த சிக்னலுமே கொடுத்துருக்காது. ஏன் அப்படின்னா, காலையில் வந்து கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, புட் ஆப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஒரே மிக்ஸ்டு சிக்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எங்கேயுமே ட்ரெண்ட் ஆகலை. மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிடுச்சு. கன்சால்டேட் ஆகிறப்போ ஓஐ வந்து உங்களுக்கு இப்படி தான் சிக்னல் கொடுக்கும். அதனால் வந்து கன்சால்டேட் ஆகிறப்போ ஓஐ வந்து அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சரி இதெல்லாம் வந்து சிக்னல் கொடுக்கல, வேறு ஏதாச்சும் ஸ்டாக்கில் வந்து சிக்னல் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிடிஎஸ்எல் ஸ்டாக் எடுத்துக்கலாம். சிடிஎஸ்எல் எடுத்திருக்கேன். 1.96% வந்து டவுனில் இருக்குது. ஓகேவா, 1.96% வந்து டவுனில் இருக்குது. இது நல்லா பாருங்கள். மார்க்கெட் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. பாருங்கள், மார்க்கெட் வந்து நேற்று வந்து எத்தனை பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 3% கிட்டத்தட்ட ரேலி ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்றைக்கும் வந்து மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓஐ டேட்டாவை டீப்பாக அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படி போகாது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ காலையிலேயே பார்த்துட்டிங்கன்னா, காலையிலேயே வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. காலையிலேயே வந்து கால் ஆப்ஷன் தான் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. இங்கே பார்த்தாவே தெரியும் கிளியராக வந்து 77,000 கால் ஆப்ஷன், 14,000 புட் ஆப்ஷன் வந்து வைண்ட் அப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிறத வந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருக்கிறத வந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே விழப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் பிகினர் ட்ரேடராக இருந்தால் இந்த ஜோன் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து கடந்திருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இந்த ஜோனில் ஒன்று செல்லிங் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா நீங்கள் வெறும் பீரிஷ் என்ட்ரிக் ஆனது மட்டும் பார்க்கலாம். நீங்கள் வந்து வெறும் பீரிஷ் என்ட்ரிக் ஆனது மட்டும் பார்க்கலாம். அதாவது இது வந்து நிஃப்டியோடது வந்து நமக்கு அவ்வளோ கிளியர் பிக்சர் வந்து கொடுக்கல. சிடிஎஸ்எல்லோடது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கு. இது வந்து பேசிக்கான ஓஐ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் டீப்பான ஓஐ அனாலிசிஸ் இருக்குது. அதெல்லாம் தான் வந்து என் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வேணால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து எஃப்ஐடிஏ டேட்டா வந்து பார்ப்போம். அடுத்து வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார் சார்ட்டில் வந்து பார்ப்போம். பார் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓஐ வந்து கால் ஆப்ஷனில் வந்து 7,67,00,000 இருக்குது. புட் ஆப்ஷன் வந்து 7,14,00,000 இருக்குது. எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா 22,300 இப்போதைக்கு, அதாவது இன்னது சூழ்நிலையில் 22,300, அதுக்கப்புறம் வந்து 22,800 வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு செகண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம், அதாவது 23,000, அதே மாதிரி 22,000, 1000 பாயிண்ட் தள்ளி இருக்குல்ல, அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருப்பேன், இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் இங்கே போட்டே காமிச்சிருப்பேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று வந்து இந்த ஜோனில் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். நிஃப்டியோடது வந்து போட்டு காமிச்சிருந்தேன். ஜிக்ஸாக் அனாலிசிஸ் படி, அதாவது டாப் டவுன் அனாலிசிஸ் படி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நேற்று வீடியோ பார்த்துருந்தேன், உங்களுக்கு தெரியும். நான் இன்னொருக்கா வேணாலும் போட்டு காமிக்கிறேன். ஜிக்ஸாக் ப்ளஸ். ஓகே, எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சப்ளை ஜோன் அப்படின்னா அங்கேருந்து செல்லிங் வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இதை தாண்டி மேலே போகிறக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவே டவுன் ஆகலை. மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டு தான் ஆகுது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுதா இல்லை வந்து மேலே போகுதா அப்படின்னு எஃப்ஐடிஏ டேட்டா வந்து பார்ப்போம். எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்தளவுக்கு ஒன் செகண்ட். எஃப்ஐடிஏ டேட்டா கேஷ் மார்க்கெட். எஃப்ஐடிஏ டேட்டா பொறுத்தளவுக்கு, அதாவது நேற்று 6ஆம் தேதி வந்து 2,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 1,600 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இது நேற்றோட நிலமை. இன்றைக்கோட நிலமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் பார்ப்போம், இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வைஸ் பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து 317லேருந்து 268 வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அதாவது க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 314 இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி க்ளோசிங், அதாவது நேற்று க்ளோசிங் வந்து 314, இன்றைக்கி க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட 268 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து டீகே ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுலேருந்து 30, அதுலேருந்து 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டீகே ஆகிருக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியமில் பொறுத்தளவுக்கு. இன்னும் வந்து மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 மினிட்ஸில் எப்போது வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் ஆயிடுச்சுன்னு நேற்றே சொல்லியிருக்கேன். இந்த ஜோனை பிரேக் பண்ண உடனே 15 மினிட்ஸில் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு.
இப்போது 30 மினிட்ஸில் எங்கே நமக்கு வந்து ஜோன் இருக்குன்னு பார்ப்போம். 30 மினிட்ஸில் இதான் வந்து ஸ்ட்ராங்கான ஜோன். இதையும் வந்து மேலே உடச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து 30 மினிட்ஸ்லேயும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுக்கு முன்னாடி நடந்த ஃபால் வந்து எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அது வச்சா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். முன்னாடி நடந்த ஃபால் வந்து எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு. முன்னாடி நடந்த ஃபால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 4% வந்து கொடுத்துருக்கு. அதாவது டே டைம் ஃப்ரேமில் வந்து 4% கொடுத்துருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் கிட்டத்தட்ட 6% கொடுத்துருக்கு. 6% ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. 4% வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இங்கே ரிட்ரேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.83% தான் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஃபிபொனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்லீஸ்ட் அதோட 50%நாச்சும் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து போட்டு பார்ப்போம். அதாவது 50% அதாவது அதோட டோட்டல் வேல்யூவில் அது வந்து ஏதாச்சும் 50%நாச்சும் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஜோன் வந்து 22,887 இருக்குது. 22,900 ஆக மொத்தத்தில் 23,000 தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் இன்னும் மேலே போகுமா கீழே போகுமான்னு எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இதுதான் வந்து எலெக்ஷனோட லோ. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது எல்லாமே வந்து ஜோன் தான். இது எல்லாமே வந்து ஜோன் தான். இந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் 1 2 3 டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இன்னொருக்கா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது வரப்போகிற டேஸில் தான் வந்து தெரியும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.